நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 40ஐ தாண்டியுள்ளது. மீட்புப் பணி நிலைமை குறித்து கேரள முதலமைச்சரை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு கேட்டறிந்தார். கேரளாவின் இடுக்கி மாவட்டம் மூணாறு அருகே ராஜமலை பெட்டிமுடி என்ற பகுதியில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டது. நள்ளிரவில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவில் அங்கிருந்த 20ற்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணில் புதைந்தன. வீடுகளில் குடியிருந்த பெட்டிமுடி கண்ணன் தேவன் டி எஸ்டேட்டில் வேலை செய்த தொழிலாளர்கள் சுமார் 80 பேரும் மண்ணில் சிக்கிக் கொண்டதாக தெரிகிறது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். 4வது நாளாக மீட்பு பணிகள் நீடித்த நிலையில் தோண்ட சடலங்கள் கண்டெடுக்கப்படுகின்றன. காலை வரை தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, பாரதி நகரை சேர்ந்த 18 பேர் உட்பட 26 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டு ஒரே இடத்தில் புதைக்கப்பட்டன. இன்றும் 10ற்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. எஞ்சி உள்ளவர்களின் நிலை என்னவென தெரியாத நிலையில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதே சமயம் மழை பெய்து வருவதால் மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டிருப்பதாகவும் உடல்கள் சிதைந்த நிலையில் கிடப்பதால் அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் இடுக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருப்பசாமி தெரிவித்துள்ளார். மழை பயங்கரமா இருக்கு, பிறகு காத்து ரொம்ப பலமா ஸ்ட்ராங் இருக்கு. அதனால உடல்கள் ரொம்ப சிதைவு இருக்குன்னு நாங்க ரொம்ப சிதைவுகள் இருக்கு உடல்கள் வந்து. இப்போ இது கொஞ்சம் 3வது நாள் 6வது நாள் கொஞ்சம் ஒரு சில உடல்கள்ல கொஞ்சம் சிதைவுகள் வருது. அது நேற்று வர எடுத்ததெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனிடையே நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டு நிலைமையை கேட்டறிந்தார். மீட்பு பணிகள் மற்றும் நிவாரண நடவடிக்கையில் தேவையான உதவிகள் செய்ய தயார் என உறுதியளித்ததாக எடப்பாடி பழனிசாமி தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இதேபோல் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு அறிவித்த இழப்பீட்டுத் தொகையை 25 லட்சம் ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சரை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக அரசும் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு நிதியுதவி வழங்கிட வேண்டும் என அவர் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் மண்ணில் புதைந்து கிடக்கும் அனைவரையும் மீட்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ஸ்டாலின், நிலச்சரிவு நிகழ்ந்த இடத்திற்கு உறவினர்கள் செல்ல உரிய இ-பாஸ் மற்றும் வாகன வசதிகளை செய்து தரும்படியும் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 80ற்கும் மேற்பட்டோர் நிலச்சரிவு ஏற்பட்ட ராஜமலை பகுதியில் தங்கி வேலை செய்து வந்த நிலையில் மற்றவர்களின் நிலை என்னவென்று தெரியாததால் கிராம மக்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ளது கயத்தாறு. இங்குள்ள பாரதி நகரில் வசித்து வருபவர்கள் பெரும்பாலும் டி எஸ்டேட் தோட்ட தொழிலாளர்களே. குறிப்பாக மூணாறு போன்ற பகுதிகளில் தோட்ட நிர்வாகத்தால் கொடுக்கப்படும் குடியிருப்பில் தங்கி குடும்பத்துடன் டி எஸ்டேட்டில் வேலை செய்வது வழக்கம். அப்படி இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் 80ற்கும் மேற்பட்டோர் ராஜமலை பகுதியில் தங்கி கண்ணன் தேவன் டி எஸ்டேட்டில் வேலை செய்து வந்துள்ளனர். இந்த துயர சம்பவத்தில் தாய், தந்தை, சகோதரி, சகோதரர் என பலரை இழந்து தவித்து வருகின்றனர் கிராம மக்கள். ஆண்டு முழுவதும் சொந்த பந்தங்களை விட்டுவிட்டு உழைத்து உயிரிழந்தவர்களுக்கு இறுதி மரியாதையை கூட முறையாக செய்ய அனுமதிக்கப்படவில்லை என குமுறுகின்றனர் உறவினர்கள். பாடிய நாங்க இருக்காங்க, எல்லாம் பேர் எழுதி ஒட்டி இருக்காங்க. எங்க மாமா அத்தையெல்லாம் பேர் எழுதி ஒட்டி இருக்காங்க. அவங்க முகத்தை லேசாக தான் பார்க்க முடிஞ்சு, எல்லாம் நஞ்சு போய் இருக்கு. அவங்க என்னன்னா நாங்கள் என்னமோ 3வது ஆள் மாதிரி நாங்கள் அவங்கள போய் பார்த்துட்டு வர வேண்டிய, அவங்களுக்கு பக்கத்தில் செய்ய வேண்டிய கடமையை கூட நாங்கள் எங்களால் செய்ய முடியலை. எல்லா இடமும் அழிஞ்சு போய் இருக்கு. இப்போ என்னன்னா யார் உயிரோடு இருக்காங்க இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியல. யாரையும் பார்க்க முடியல, பார்த்தாலும் ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ரொம்ப மூஞ்செல்லாம் செஞ்சு அப்படித்தான் இருந்தது. உயிரிழந்தவர்களில் சிலர் மட்டுமே அடையாளம் காணப்பட்ட நிலையில் பாரதி நகரில் இருந்து சென்ற மற்ற தொழிலாளர்களின் நிலை என்னவென்றே இதுவரை தெரியவில்லை.
உயிர் பொழைச்ச எல்லாருமே ஒரு இடத்துல போய் இருக்கிறாங்க. அந்த உயிர் பொழைச்சவங்களை போய் அந்த நடந்த இடத்த விட்டு கடத்ததுக்கு தான் அந்த கேரள அரசாங்கம் முயற்சி பண்ணதே தவிர உயிர் பொழைச்சவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்துல வச்சோ அவங்களுக்கு 3 வேளை உணவோ அளிக்கல. உயிர் பொழைச்ச எல்லாருமே ஒரு இடத்துல போய் அவங்க உறவினர்கிட்ட போய் இருக்கிறதா தகவல். ஆனா எங்க இருக்கிறாங்க, 3 தடவை சோறு சாப்பிடுறாங்களா இல்லையாங்கிறது இது கூட ஒரு 70 பேர் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க இறந்துட்டாங்கிற நியூஸோட முடிஞ்சது. ஆனா உயிர் பொழைச்சு இருக்கிறவங்க உயிர் பொழைச்சு இருக்காங்களா இல்ல சோறுக்கு வழி இருக்கா இல்லைன்னா இறந்துட்டாங்களாங்கிற கொடுமை அதோட பெரிய கொடுமை எங்களுக்கு இருக்கு. நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறினார். மற்ற சடலங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக கூறப்படுகிறது. கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடக அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள அணைகளில் இருந்து 1,65,000 கனஅடி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. காலை நிலவரப்படி தமிழக எல்லையில் உள்ள பீலிக்குண்டுலுவில் நீர்வரத்து 1,05,000 கனஅடியாக அதிகரித்தது. இதனால் ஒகேனக்கலில் உள்ள அருவிகளே தெரியாத அளவிற்கு தண்ணீர் ஆர்ப்பரித்தது. காவிரி கரையோரங்களில் உள்ள ஆலம்பாடி, நாடார்குட்டாய், நாகமரை, ஏமனூர், சித்திரப்பட்டி உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கும் நிலையில் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் தொடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து மாலை நிலவரப்படி வினாடிக்கு 1,15,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 79.25 அடியாகவும் நீர் இருப்பு 41.50 டிஎம்சியாக அதிகரித்துள்ளது. டெல்டா மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்து வருவதால் அணையில் இருந்த வினாடிக்கு 1000 கனஅடி நீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. தமிழகத்தில் மேலும் 5,994 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு 31 லட்சத்தை தாண்டியுள்ளது. சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் தமிழகத்தில் மேலும் 5,994 பேர் உட்பட இதுவரை 2,96,901 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 5 நாட்களாக பாதிப்பு எண்ணிக்கை சற்று அதிகரித்து வருகிறது. சென்னையில் தொற்று குறைந்து வரும் நிலையில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கடந்த 3 நாட்களாக 1000க்கும் கீழாகவே தொற்று பாதிப்புள்ளது. சென்னையில் மேலும் 989 பேர் உட்பட இதுவரை 1,09,117 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை தவிர்த்த பிற மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தொற்றெண்ணிக்கை 5,000-ஐ தாண்டியுள்ளது. இன்று செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூரில் 390க்கு மேல் தொற்று உறுதியாகியுள்ளது. தேனியில் 360 பேரும், கோவை, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தூத்துக்குடி மாவட்டங்களில் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று பரவியுள்ளது. சென்னையில் 12 பேர் உட்பட மாநிலம் முழுவதும் ஒரே நாளில் மீண்டும் உச்சபட்சமாக 119 பேர் உயிரிழந்தனர். இதனால் தமிழகத்தில் கொரோனா உயிரிழப்பு எண்ணிக்கை 4,927 அதிகரித்துள்ளது. தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 6,020 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். குணமடைந்தோர் விகிதம் 80 விழுக்காட்டை தாண்டி மொத்த எண்ணிக்கை 2,38,638 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 68,179 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனால் இதுவரை பரிசோதனை செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 31,09,708 உயர்ந்துள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் புதியதாக கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர்ந்து 3வது நாளாக 1000க்கும் மேல் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் உள் மாவட்டங்களில் ஒரு வாரத்திற்கு பிறகு பாதிப்பு 5,000-ஐ கடந்துள்ளது. திருவள்ளூர், தேனி, காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 300க்கும் அதிகமானோருக்கு வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. கோவையில் மேலும் 217 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அங்கு மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 6,670 அதிகரித்துள்ளது. இதேபோல சேலம், தூத்துக்குடி, திருவண்ணாமலை, கடலூர், விருதுநகர் மாவட்டங்களில் கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
தமிழகத்தில் அறிகுறிகள் இல்லாமல் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை அதிகம் இருப்பதால் குணமடைவோரின் விகிதம் அதிகரித்துள்ளதாக பொது மருத்துவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். விழிப்புணர்வை ஏற்படுத்தினாலும் தீவிர நோய்கள் உடன் இருப்பவர்கள் ஆரம்ப நிலையிலேயே கொரோனா சிகிச்சை பெறாததால் உயிரிழப்பு நடந்திருப்பதாக அவர் கூறியுள்ளார். 100க்கு 90% வந்து பேஷண்ட், அதாவது கொரோனா கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டு, அதாவது ஏசிம்டமேட்டிக் கேசஸ் இல்லைன்னா வந்து மாடரேட் கேஸ் வரைக்கும் தான் இருக்கும். அதாவது தீவிர தன்மையை வந்து மிச்சம் அந்த 10 பேர் தான் வந்து அந்த கட்டத்துக்கு போறாங்க. அந்த 10 பேரை நாம எர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு சிகிச்சை நம்ம கொடுத்தோம்னா அந்த இறப்பு விகிதத்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்துட்டு வந்துடலாம். இது வரைக்கும் இந்த டிஸ்சார்ஜ் ரேட் வந்து அதிகமாகிறதுக்கு முக்கிய ரீசன் என்னன்னா, அந்த கொரோனாவுடைய தன்மை, அதாவது 100ல 90 விழுக்காடு வந்து மிதமான ஒரு தாக்குதலோட இருக்கிறதுனால பேர் ஆபத்து ஒண்ணும் கிடையாது. சுயசார்பு திட்டத்தின் கீழ் துப்பாக்கிகள், போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 101 வகையான பாதுகாப்பு தளவாடங்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். ஆத்ம நிர்பார் பாரத் என்ற சுயசார்பு பொருளாதார முயற்சியில் மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்ய பாதுகாப்பு அமைச்சகம் தயாராகி வருகிறது. அதன் அடிப்படையில் ராணுவம் மற்றும் ராணுவ தொழில்துறையினரின் ஆலோசனைகளுக்கு பிறகு 101 வகையான பாதுகாப்பு தளவாடங்களின் தடை பட்டியலை தயாரித்துள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். 101 வகையான பொருட்களில் துப்பாக்கிகள், போர்க்கப்பல்கள், ஹெலிகாப்டர்கள், ரேடார்கள், போக்குவரத்துக்கான விமானங்கள் ஆகியவை அடங்கும் என ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2015 முதல் தற்போது வரை 3.5 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ரேடார்கள், சோனார் கருவிகள், துப்பாக்கிகள், போக்குவரத்து விமானங்கள் உள்ளிட்ட 260 வகையான தளவாடங்கள் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும், நடப்பு நிதியாண்டில் உள்நாட்டிலேயே தளவாடங்களை கொள்முதல் செய்ய 52,000 கோடி ரூபாய் பாதுகாப்புத் துறையில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் தளவாட இறக்குமதிக்கான தடையை நடப்பாண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை படிப்படியாக நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். அதன்படி சக்கரம் பொருந்திய பீரங்கிகள், ஹெலிகாப்டர்கள், ஸ்னைப்பர் துப்பாக்கிகள், குண்டு துளைக்காத கவச உடைகள், நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் லான்ச்சர்கள், போர்க்கப்பல்கள் உள்ளிட்ட 69 தளவாடங்களுக்கு இந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் இருந்தே தடை விதிக்கப்படுகிறது. எடை குறைவான இயந்திர துப்பாக்கிகள், டீசல் மற்றும் மின்சாரத்தால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், பீரங்கி எதிர்ப்பு கன்னிவெடிகள், கையெறி குண்டுகள் உள்ளிட்ட 11 தளவாடங்களுக்கு 2021 டிசம்பர் முதல் இறக்குமதி தடை விதிக்கப்படுவதோடு, எடை குறைந்த ராக்கெட் லான்ச்சர்கள், கப்பல் ஏவுகணை உள்ளிட்ட இதர தளவாடங்களுக்கு அடுத்தடுத்த ஆண்டுகளில் இறக்குமதி தடை விதிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்த வகையில் அடுத்த 7 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு உள்நாட்டிலேயே ராணுவ தளவாடங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றும் ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். 101 வகை ராணுவ தளவாடங்கள் இறக்குமதிக்கு மத்திய அரசு தடை விதித்திருப்பது வரவேற்கத்தக்கது என ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி தியாகராஜன் கூறியுள்ளார். இந்த ஆமினேஷன்ஸ், ஆர்மர் ஆமினேஷன்ஸ் 155 mm அது மாதிரி 120 mmலாம் நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து நம்ம வந்து பல ஆண்டுகளாக வாங்கிட்டு இருந்தோம். இப்போ ₹1 வாங்க வேண்டிய ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ₹30, ₹40 வாங்கிக்கிட்டு இருந்தோம். நம்ம மேனுஃபேக்சர் பண்ணால் நமக்கு வந்து ஒரு மிகவும் அது வந்து குறைவாக நமக்கு வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதை வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப அது பல மடங்கு வந்து அது அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கும். ஆகையால் இது மிகப்பெரிய ஒரு ஸ்டெப்பாக வந்து நான் அதை வந்து பார்க்குறேன். போர் விமானம் வந்து 50 வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணால் 100க்கும் மேற்பட்ட விமானம் வந்து அதே அந்த பணத்தில் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். இரண்டாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா இறக்குமதியில் வந்து 2வது இடத்துல இருக்குது. இராணுவ தளவாடங்கள் இறக்குமதியில் உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்குது. ஏற்றுமதியில் வந்து 23வது இடத்தை வந்து நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 23வது இடத்துல இருக்கிறது வந்து இந்த போர் தளவாடங்கள், போர் கருவிகள் இதெல்லாம் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து பல மடங்கு வந்து அதிகமாகும். இனி செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொரோனாவிலிருந்து முழுமையாக குணமடைந்துள்ளார். கடந்த 2ஆம் தேதி பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் அவருக்கு மேற்கொள்ளப்பட்ட ரத்த மாதிரி பரிசோதனையில் தொற்று இல்லை என்று முடிவுகள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலை பாஜக தலைவர்களில் ஒருவரும் எம்பியுமான மணீஷ் திவாரி கூறியுள்ளார். அமித்ஷா வீடு திரும்புவது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்று கூறப்படுகிறது. தமிழகத்தில் மேலும் 2 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி முருகன் கடந்த சில நாட்களாக காய்ச்சலால் அவதிப்பட்டு வந்துள்ளார். தனியார் மருத்துவமனையில் அவருக்கு நடத்தப்பட்ட கொரோனா சோதனையில் தொற்று உறுதியானதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதேபோன்று சோழவந்தான் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மாணிக்கத்திற்கு தொற்று உறுதியானதால் மதுரையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் என இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். தமிழகம் முழுவதும் ஞாயிற்றுக்கிழமையான இன்று தளர்வில்லாத முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. சென்னை மாநகரம் முழுவதும் போக்குவரத்து போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. 193 இடங்களில் இரும்பு தடுப்புகள் அமைத்து போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். முழு ஊரடங்கை ஒட்டி மதுரையில் உள்ள முக்கிய சாலைகள் ஆள் நடமாட்டமின்றி விரிச்சோடின. அத்தியாவசிய தேவைகளான பால், மருந்து கடைகளை தவிர்த்து மற்ற கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் முழு ஊரடங்கை ஒட்டி நெல்லை டவுன், வண்ணாரப்பேட்டை, பாளையங்கோட்டை உள்ளிட்ட இடங்களில் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி விரிச்சோடி காணப்பட்டன. கோவை மாவட்டத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட போலீசார் அத்தியாவசிய பணிகளுக்கு செல்வோர்களுக்கு மட்டுமே அனுமதி அளித்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. மாணவர்கள் செல்போன் குறுஞ்செய்தி மூலம் மதிப்பெண் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். tnresults.nic.in, dge1.tn.nic.in உள்ளிட்ட இணையதளங்கள் மூலமாக மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தற்காலிக மதிப்பெண் சான்றிதழை 17 முதல் 21ஆம் தேதி வரை பள்ளிகள் தலைமை ஆசிரியரிடம் பெற்றுக் கொள்ளலாம். இந்தி திணிப்பு குறித்து கனிமொழி எம்பி ட்விட்டரில் தன்னுடைய அனுபவத்தை பதிவிட்டு பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளார். விமான நிலையத்தில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் தம்மை இந்தியரா என கேட்டதாகவும், அவர் ஹிந்தியில் கேட்டது புரியாமல் அதனை தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் கேட்கச் சொன்னதாகவும் கனிமொழி ட்விட்டரில் கூறியுள்ளார். இந்தியர் என்றால் இந்தியில் பேச வேண்டும் என்ற நிலை ஏன் என தெரிந்து கொள்ள விரும்புவதாகவும் கனிமொழி கருத்தை பதிவிட்டுள்ளார். இந்தி இம்போசிஷன் என்ற ஹேஷ்டாகையும் கனிமொழி பதிவிட்டுள்ளார். ஹிந்தி தெரிந்தால்தான் நீங்கள் இந்தியர்கள் என்ற அந்த மனநிலை இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, பல பேர்கிட்ட இங்கே இருக்கு. அதனால இதுதான் இந்த நாட்டின் ஒற்றுமையை குலைக்கக்கூடிய ஒன்று. ஒரு மதத்தை சேர்ந்தவரோ, ஒரு மொழியை பேசக்கூடியவரோ, ஒரு மாநிலத்தை சார்ந்தவரோ, இல்லைன்னா ஒரு நம்பிக்கை உடையவர்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள். மற்றவங்களாம் அதில் வெளியில் இருக்க வேண்டியவங்க அப்படிங்கிற அந்த கருத்து திணிப்பு, மொழி திணிப்பு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. தமிழகத்தில் விளையாட்டு மைதானங்கள் பார்வையாளர்களின்றி திங்கட்கிழமை முதல் செயல்பட தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகத்தில் திரையரங்குகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், நீச்சல் குளங்கள், அருங்காட்சியகங்கள், சுற்றுலா தலங்கள், விளையாட்டு மைதானங்கள் செயல்பட அரசு தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் விளையாட்டு மைதானங்கள் செயல்பட தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இதன்படி தடை விதிக்கப்பட்டிருந்த பட்டியலில் இருந்து விளையாட்டு மைதானங்கள் நீக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 10ஆம் தேதி முதல் விளையாட்டு மைதானங்கள் பார்வையாளர்களின்றி செயல்படலாம் என்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 43 மருத்துவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற தகவலில் உண்மை இல்லை என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கொரோனா நோய் பரவல் தடுப்பு நடவடிக்கையாக பிற நோயாளிகளின் வீட்டில் இருந்தபடி மருத்துவர்களிடம் ஆலோசனை பெறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இ-சஞ்சீவினி செயலி திட்டம் தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அனைத்து மாநில சுகாதாரத்துறை அமைச்சர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார். இதில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் நோயை வைத்து அரசியல் செய்ய வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ள நியாய விலைக்கடை பணியாளர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்ய கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் உத்தரவிட்டுள்ளார். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். இதனையொட்டி கூட்டுறவு சங்க அனைத்து இணை பதிவாளர்களும் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாதவாறும் பொதுமக்களுக்கு நியாய விலைக்கடை பொருட்கள் தடையின்றி கிடைக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.
வேலைநிறுத்தத்தில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு பதிலாக மாற்று ஏற்பாடுகளை மேற்கொண்டு நியாய விலைக் கடைகள் செயல்படுவதை உறுதி செய்யுமாறும் நியாய விலைக் கடை ஊழியர்களுக்கு சம்பள பிடித்தம் செய்யுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி செல்வதற்கு தான் இ பாஸ் பெறவில்லை என்றால் ஏன் தன் மீது தமிழக அரசு வழக்கு தொடுக்கக்கூடாது என திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சாத்தான்குளம் தந்தை மகன் உயிரிழந்ததை அடுத்து உதயநிதி ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றுவிட்டு அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறிவிட்டு சென்னை திரும்பினார். இந்த பயணத்திற்கு அவர் இ பாஸ் பெறவில்லை என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் கருத்து தெரிவித்ததால் சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து சென்னையில் விளக்கமளித்த உதயநிதி திமுகவின் தேர்தல் பணிகளை முடக்குவதற்காகவே இ பாஸ் முறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். சென்னை தாம்பரம் அருகே வீட்டின் முன்புற சுவரை 3 பேர் எகிரி குதித்து நகை பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பழைய பெருங்களத்தூர் பார்வதி நகரை சேர்ந்த மகேஷ் என்பவர் குன்றத்தூரில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுள்ளார். அங்கு அவருக்கு கொரோனா உறுதியானதை அடுத்து அங்கேயே தங்க வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டில் 40,000 ரூபாய் மதிப்புள்ள கேமரா, 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள், 10,000 ரூபாய் பணம் திருடு போனதை அடுத்து பீர்க்கன்கரணை போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அப்போது 3 பேர் கொண்ட கும்பல் இந்த செயலை செய்தது தெரிய வந்துள்ளது. கோவை வைதேகி நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து பழைய நிலைக்கு திரும்பியுள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நரசிபுரத்தை அடுத்த வெள்ளிமலை பட்டணம் வனப்பகுதியில் அமைந்துள்ளது வைதேகி நீர்வீழ்ச்சி. வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் இங்கு எடுத்த பின்பு இந்த நீர்வீழ்ச்சியை அனைவரும் வைதேகி என்ற பெயரிலேயே அழைத்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் வைதேகி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் நல்ல பாம்பும் சாரை பாம்பும் பின்னி பிணைந்து நடனமாடியதை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். ராசிபுரம் அருகே உள்ள வள்ளலார் கோவில் பகுதியில் நல்ல பாம்பு புற்றுக்கோவில் உள்ளது. அதன் அருகே நல்ல பாம்பும் சாரை பாம்பும் பின்னி பிணைந்தபடி 2 அடி உயரத்துக்கு எழுந்து 1 மணி நேரமாக நடனமாடின. இதனை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தனர். மேலும் அங்குள்ள பாம்பு புற்றிற்கு பாலூற்றி வழிபாடு நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் அழிக்கால் கிராமத்தில் கடல் சீற்றம் காரணமாக சுவர் இடிந்து விழுந்து உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினருக்கு 30 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கடல் சீற்றத்தால் அஸ்வின் என்ற மீனவர் இல்லத்திற்குள் தண்ணீர் புகுந்ததில் சுவர் இடிந்து விழுந்து அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். 2 காயமடைந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த மீனவரின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் வழங்கக் கோரியும் தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தியும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் வரை மீனவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து தாசில்தார் மற்றும் காவல் அதிகாரிகள் சமாதானத்தை அடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். கேரள மாநிலம் கோட்டயத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள பிரபல நீர் விளையாட்டு அரங்கம் தண்ணீரில் மூழ்கியுள்ளது. விளையாட்டு அரங்கத்தின் பெரும்பாலான பகுதிகளில் தரையே தெரியாத அளவுக்கு பல அடி உயரம் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நீச்சல் குளம் போல விளையாட்டு மைதானம் மாறியுள்ளது. கடும் மழை பொழிவால் மைதானத்தின் பெரும்பாலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன. சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கும் தகடுகளும் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உத்தரப்பிரதேசத்தில் உறவினர் இறந்துவிட்டதாக கருதி வேறொரு நபரின் உடலை உறவினர்கள் அடக்கம் செய்த நிலையில் சம்பந்தப்பட்ட நபரே 2 நாட்களுக்கு பிறகு உயிருடன் வீடு திரும்பினார். சக்ரி அருகே ஓம்புர்வா என்ற இடத்தில் வசித்து வருபவர் அகமது ஹசன் கடந்த 2ஆம் தேதி மனைவியுடன் சண்டையிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். அவரை காணாமல் போலீசில் உறவினர்கள் புகார் அளித்தனர். அன்று மாலையே எரிந்த நிலையில் கிடந்த சடலத்தை அகமதுவின் உறவினர்கள் அது அகமது ஹசன் தான் என தவறாக அடையாளம் காட்டினர். இதனையடுத்து அந்த உடலை எடுத்து சென்று அடக்கமும் செய்தனர். இந்நிலையில் கோபம் தணிந்து அகமது ஹசன் அண்மையில் வீடு திரும்பினார். இந்த சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் இறந்த சடலம் யாருடையது என புதிதாக விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் இறந்த உடலின் DNA பரிசோதனை செய்யவும் திட்டமிட்டுள்ளனர்.
இந்தியாவிலேயே முதன்முறையாக டிராபிக் சிக்னல் விளக்குகளில் பெண்கள் உருவம் மும்பையில் ஒளிரவிடப்பட்டுள்ளது. இதுவரை நடைபாதைகளை கடக்க உதவும் டிராபிக் சிக்னல்களில் ஆண்களை குறிக்கும் பொம்மைகளை டிராபிக் சிக்னல்களில் இருந்து வந்தன. பெண்களின் உருவ பொம்மைகளையும் சிக்னலில் கொண்டுவர மும்பை மாநகராட்சி முயற்சி மேற்கொண்டது. அந்நகரில் உள்ள 215 இடங்களில் பெண்களின் உருவத்தை குறிக்கும் பொம்மைகள் அடங்கிய அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. ஆதித்ய தாக்கரேவின் முன்னெடுப்பில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த முயற்சிக்கு ஐநாவின் மகளிர் பிரிவு பாராட்டு தெரிவித்துள்ளது. இலங்கையின் புதிய பிரதமராக முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ மீண்டும் பொறுப்பேற்றார். கொழும்புவுக்கு அருகில் உள்ள பண்டைய புத்த கோவிலில் பதவியேற்பு விழா நடைபெற்றது. அதிபரும் ராஜபக்சேவின் சகோதரருமான கோத்தபய ராஜபக்சே முன்னிலையில் ராஜபக்சே பதவி பிரமாணம் செய்து கொண்டார். நடந்து முடிந்த தேர்தலில் இலங்கை வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் 5 லட்சம் வாக்குகள் பெற்று ராஜபக்சே வெற்றி பெற்றார். இதுவரை 2 முறை இலங்கையின் அதிபராகவும் 3 முறை பிரதமராக பதவி வகித்துள்ள ராஜபக்சே தற்போது 4வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறார். செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மணலியில் உள்ள சேமிக்கும் கிடங்கில் அமோனியம் நைட்ரேட்டை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கியுள்ளது. 748 டன் மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 697 மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே ஏலம் விடப்பட்டிருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. லெபனானில் அமோனியம் நைட்ரேட் வெடித்து விபத்து ஏற்பட்ட நிலையில் சென்னை மணலியில் உள்ள வேதிப்பொருள் கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள அமோனியம் நைட்ரேட்டால் ஆபத்து ஏற்படுமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. இதையடுத்து அமோனியம் நைட்ரேட் வைக்கப்பட்டிருந்த மணலி துறைமுக பகுதியில் சுங்கத்துறை அதிகாரிகள், மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஆய்வு முடிவில் 740 டன் அமோனியம் நைட்ரேட்டை அப்புறப்படுத்துவது தொடர்பாக 3 நாட்களுக்குள் டெண்டரை வெளியிட வேண்டும் என்று சுங்கத்துறைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவிட்டது. அதையடுத்து துறைமுக குடோனில் வைக்கப்பட்டுள்ள 740 டன் அமோனியம் நைட்ரேட் கெமிக்கலை அப்புறப்படுத்துவது தொடர்பான டெண்டரை சுங்கத்துறை வெளியிட்டது. இதனை ஹைதராபாத் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது. அதன்படி முதற்கட்டமாக 10 கண்டெய்னர்கள் 181 மெட்ரிக் டன் அமோனியம் நைட்ரேட்டுடன் சாலை மார்க்கமாக எடுத்துச் செல்லப்பட்டது. ஒவ்வொரு கண்டெய்னரிலும் 2 ஓட்டுநர்கள், ஒரு தனியார் நிறுவன செக்யூரிட்டி சென்றனர். மற்ற கண்டெய்னரில் உள்ள அமோனியம் நைட்ரேட்டும் 3 நாட்களில் முழுமையாக அப்புறப்படுத்தப்படும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஹைதராபாத் நிறுவனத்திற்கு 697 மெட்ரிக் டன் அளவிற்கு மட்டுமே அமோனியம் நைட்ரேட்டை அப்புறப்படுத்த ஏலம் விடப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் மீதமுள்ள 43 மெட்ரிக் டன் அளவிலான அமோனியம் நைட்ரேட் என்ன ஆனது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மொத்தம் 740 டன் அமோனியம் நைட்ரேட் பறிமுதல் செய்யப்பட்டதாக சுங்கத்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டது. எஞ்சிய 43 டன் அமோனியம் நைட்ரேட் என்ன ஆனது என்பது பற்றி இதுவரை அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாததால் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் மழையின் தாக்கம் குறைந்தாலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீட்பு, சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. நீலகிரி மாவட்டம் உதகை, கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையின் தாக்கம் குறைந்துள்ளது. ஆங்காங்கே சாய்ந்த மின்கம்பங்கள், மரங்களை அப்புறப்படுத்தி சாலைகளை சீரமைக்கும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. தொடர் மழையின் தாக்கத்தால் மலைப்பாதைகளில் அமைந்துள்ள எண்ணற்ற நீர்வீழ்ச்சிகள் புத்துயிர் பெற்றுள்ளன. வறண்டு கிடந்த நீரோடைகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. குறிப்பாக கல்லட்டி, நடுவட்டம், ஊசிப்பாறை ஆகிய இடங்களில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதை காண முடிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தேனி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அருவியில் தண்ணீர் சீறி பாய்ந்து வருவதால் குளங்களுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தென்காசி மாவட்டத்தில் குண்டாறு அணையை தொடர்ந்து 84 அடி உயரம் கொண்ட ராமாநதி அணையும் நிரம்பி வழிகிறது. அணைக்கு வரும் 62 கனஅடி நீரும் அப்படியே வெளியேற்றப்பட்டு வருகிறது. அடவி நயினார் கோவில் அணையில் நீர்மட்டம் 125 அடியை எட்டியிருக்கும் நிலையில் 110 கனஅடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் அணை விரைவில் நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ராமாநதி, அடவி நயினார் கோவில் அணைகளில் இருந்து தண்ணீர் திறக்கப்படக்கூடும் என்பதால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல ஆட்சியர் அருண் அறிவுறுத்தியிருக்கிறார்.
இந்நிலையில் கடந்த 24 மணி நேரத்தில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என வானிலை மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கூறியுள்ளார். உள் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை பகுதியில் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும், வேலூர், திருவள்ளூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும், அரியலூர், பெரம்பலூர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். இதனிடையே கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மலை மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த அதி கனமழையின் தாக்கம் குறைந்திருந்தாலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை தொடரும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வடமேற்கு வங்கக்கடல், ஒடிசா, மேற்கு வங்கம், ஆந்திர கடற்கரையை ஒட்டிய வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒடிசா, சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு கனமழை எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் கொரோனா சிகிச்சை மையமாக மாற்றப்பட்ட தனியார் தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். ஆந்திராவின் விஜயவாடாவில் உள்ள ரமேஷ் மருத்துவமனை அதே பகுதியில் உள்ள ஸ்வர்ணா பேலஸ் என்ற தனியார் தங்கும் விடுதியை கொரோனா சிகிச்சை மையமாக பயன்படுத்தி வந்தது. 30 தொற்றாளர்கள், 10 மருத்துவ பணியாளர்கள் என மொத்தம் 40 பேர் அந்த விடுதியில் இருந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் தரைதளத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென மற்ற தளங்களுக்கும் பரவியதால் விடுதியில் சிக்கிக் கொண்டவர்கள் கரும்புகையால் மூச்சுவிட முடியாமல் தங்களை காப்பாற்றுமாறு ஜன்னல்கள் வழியே கத்தியதாகவும் முதல் தளத்திலிருந்து 4 பேர் கீழே குதித்ததாகவும் கூறப்படுகிறது. தீக்கிரையாகியும் மூச்சு திணறலாலும் பலர் உயிரிழந்தனர். தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். Around 5:09 a phone call has come to the fire control room and also to police control room. Fire and police rushed to the spot. They put the ladders, they brought fire engines and started extinguishing the fires. The fire could be brought under control within 25-30 minutes. By 5:45 everything was under control. விடுதியிலிருந்து சுமார் 30 பேர் மீட்கப்பட்டு வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. It appears to be short circuit. Preliminary report says that, so we'll have to ascertain. போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாத சிகிச்சை மையங்களுக்கு அரசு எவ்வாறு அனுமதி அளிக்கிறது என பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர். Number of hotels in Vijayawada and state also. There are hotels, they were converted into COVID hospitals. How it is also government permitted? What is the safety measures? The fire and other safety measures. There was no safety measures here. The lakhs and lakhs of rupees was collected by the corporate hospitals. இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டுவதாக ட்விட்டரில் கூறியுள்ளார். முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டியை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் அனைத்து விதமான உதவிகளையும் செய்ய மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
கோழிக்கோடு விமான நிலையத்தில் விதிகள் பின்பற்றப்படவில்லை என சர்ச்சைகள் தொடர்ந்து வரும் நிலையில் மீண்டும் விமான சேவை தொடங்கியுள்ளது. விபத்திற்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டி ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கோழிக்கோடு விமான நிலையத்தில் விபத்திற்குள்ளான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தின் கருப்பு பெட்டி டெல்லியில் உள்ள விமான போக்குவரத்து துறை இயக்குநரகத்தில் பகுப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. இது தொழில்நுட்ப கோளாறா அல்லது மனித தவறால் நிகழ்ந்ததா என தற்போது முடிவுக்கு வர முடியாது என கூறும் அதிகாரிகள் போயிங் நிறுவனத்திடம் பேச உள்ளதாக தெரிவித்துள்ளனர். ஓடுபாதை தேர்வு, அடுத்தடுத்த காற்றின் திசையில் கடைசி நிமிட மாற்றம், விமானத்தின் தரையிறங்கும் கியரில் சிக்கல் என உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரையிறங்க அனுமதி கிடைத்த பிறகு விமானம் ஓடுபாதையிலிருந்து வெளியேறியதாக முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோழிக்கோடு விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் இந்திய விமான நிலையங்கள் ஒழுங்குமுறை ஆணையம் ஆகியவற்றால் கட்டாய பாதுகாப்பு தணிக்கை நடத்தப்படவில்லை என்று கூறி 4 ஆண்டுகளுக்கு முன்பு கேரள உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்னும் நிலுவையில் உள்ளது. இந்திய விமான நிலையங்கள் ஒழுங்குமுறை ஆணையம் இந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்த 485 ஏக்கர் நிலம் கேட்ட நிலையில் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் விரிவுபடுத்தும் திட்டம் 137 ஏக்கருக்கு குறைக்கப்பட்டது. ஆனால் உள்ளூர் மக்களின் எதிர்ப்பால் நிலம் கையகப்படுத்தும் பணி 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் உள்ளது. இதுபோன்ற சர்ச்சைகளுக்கு மத்தியில் விமான நிலையம் இயங்கி வரும் நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த நிலையில் கோழிக்கோடு விமான நிலையத்தில் மீண்டும் விமான சேவை தொடங்கியுள்ளதாக மலப்புரம் மாவட்ட ஆட்சியர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த தகவலில் விபத்துக்கான காரணம் குறித்து முதற்கட்ட விசாரணை நாளை நிறைவடையும் என்று கூறினார். இன்வெஸ்டிகேஷன் எந்த லெவல்ல முடிஞ்சிருக்கு சார்? எத்தனை பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கும் சார்? ஒரு 50-60% முடிஞ்சிருச்சுங்க. நேற்று ஒரு டீம் இன்ஃபேக்ட் கிளம்பிட்டாங்க. இன்னொரு டீம் இன்னைக்கு ஈவினிங் நாளைக்கு கிளம்புவாங்க. ஓ, இன்வெஸ்டிகேஷன் நாளைக்குள்ள முடிஞ்சிடும். கிரவுண்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன் நாளைக்கு முடிஞ்சிடும். ஏர்போர்ட் இஸ் ஓபன் ஆல்ரெடி ஃபார் பிசினஸ் ஆஸ் யூசுவல். டேபிள் டாப் ரன்வேல வந்து இப்போ மீண்டும் வந்து விமானம் இயக்கப்படுமா சார்? அது ஆஸ் யூசுவல் அதே விமான தளத்துல போயிட்டு இருக்கா சார் ரன்வேல? டேபிள் டாப் விமான நிலைங்கிறது வந்து இட்ஸ் நாட் பேட். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இட்ஸ் நாட் தட் பேட் ஆக்சுவலி. இப்போ மேங்களூர்ல இப்போ இவ்வளவு நாளா காலிக்கட் ஏர்போர்ட் வந்து இவ்வளவு நாளா பண்ணாங்க. எஸ் இட்ஸ் ரிஸ்க் இருக்குண்ணே, அது இல்லைன்னு சொல்லல. ஓகே. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற நிலத்தை டொப்போகிராஃபி அனுசரிச்சு பண்ண முடியும் விஷயங்களை தான் பண்ண முடியும் ப்ராக்டிகலா. We are increasing, we are doing land acquisition, we will be doing extending the runway now for jumbo flights. இந்த விபத்திற்கு பிறகு விமான ஓடுதளத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற குரல்கள் அதிகம் ஒலிக்கத் தொடங்கி உள்ளன. வரலாற்றில் 6ஆம் அடுக்களை விட்டுச் சென்ற கோழிக்கோடு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான விபத்தின் கடைசி நிமிடங்கள் குறித்து இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் சிக்கி தவித்த இந்தியர்களை அழைத்துக் கொண்டு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் கோழிக்கோடு வந்தது. ஆகஸ்ட் 7 இரவு சுமார் 7:30 மணியளவில் கரிப்பூர் விமான நிலையத்தில் விமானம் தரையிறங்க தயாரான போது நடக்கவிருப்பது தெரியாமல் தாயகம் திரும்பிய மகிழ்ச்சியில் பயணிகள் இருந்தனர். முன்னதாக துபாய் விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய விமானத்தை விமானி தீபக் வசந்த் சதே இயக்கி வந்தார். 13 ஆண்டு பழைய தொழில்நுட்பத்துடன் கூடிய போயிங் 737-8HG விமானம் அது. கனமழைக்கு இடையே கோழிக்கோடு விமான நிலைய ஓடுதளம் 28 தரையிறங்கும் முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து 2வது முயற்சியை மேற்கொண்டார் விமானி.
மழை காலத்தில் விமானத்தை தரையிறக்க ஓடுதளம் 10 உகந்தது அல்ல என 9 ஆண்டுகளுக்கு முன்பு பாதுகாப்பு ஆலோசனை குழு பரிந்துரைத்துள்ளது. ஆனால் அதிக முன்னனுபவம் உள்ள விமானி வேறு வழியின்றி இரவு 7:39 மணியளவில் ஓடுதளம் 10 விமானத்தை தரையிறக்க முயற்சிக்கிறார். அப்போது விமானத்தை சுற்றி 260 டிகிரியில் மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுகிறது. பார்வை திறனும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கிறது. மணிக்கு 18 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் காற்று வீசும்போது விமானத்தை தரையிறக்குவது ஆபத்தானது. விமான இறக்கைகள் காற்றை கிழித்து செல்லும் தன்மையை குறைக்கும் தொழில்நுட்பங்களான ஸ்பாய்லர்ஸ், தர்ஸ்ட் ரிவர்ஸ்களை பயன்படுத்தியுள்ள விமானி பிரேக்குகளையும் அழுத்தியுள்ளார். ஆனால் வேகம் குறையாமல் கட்டுக்கடங்காது விமானம் சென்றுள்ளது. விமானம் ஓடுதளத்தை தாண்டிய நிலையில் 1 நிமிட போராட்டத்திற்கு பின் 7:41 மணிக்கு கோர விபத்து அரங்கேறியது. இரண்டாவது தரையிறக்கும் முயற்சியையும் விமானி கைவிட எண்ணியதாக கூறப்படும் நிலையில் விசாரணையில் முழு விவரங்கள் தெரிய வரும். செய்திகள் தொடர்கின்றன. ரஷ்யாவில் மருத்துவம் படித்து வந்த தமிழகத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்தனர். அவர்களின் உடல்களை தமிழகம் கொண்டுவர மத்திய மாநில அரசுகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த பெரும்பாலான மாணவர்கள் ரஷ்யாவின் ஓல்காகிராட் பகுதியில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படித்து வருகிறார்கள். 10க்கும் மேற்பட்ட தமிழக மாணவர்கள் ஓல்கா நதிக்கரைக்கு சென்றபோது நீரில் அடித்துச் செல்லப்பட்ட மாணவரை காப்பாற்றும் முயற்சியில் மேலும் 3 மாணவர்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டனர். 4 பேரும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர். அவர்கள் சென்னையைச் சேர்ந்த ஸ்டீபன், தாராபுரத்தைச் சேர்ந்த முகமது ஆஷிக், திட்டக்குடியைச் சேர்ந்த ராமு விக்னேஷ், சேலம் மாவட்டம் தலைவாசலைச் சேர்ந்த மனோஜ் ஆகியோர் என தெரியவந்துள்ளது. கொரோனா காலம் என்பதால் 4 பேரின் உடலை விரைவாக தமிழகம் கொண்டுவர இந்திய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பருவநிலை மாற்றத்தை தடுக்க விவசாயிகள் யூரியா உரங்களை குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் கட்டமைப்பு நிதியத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் விளைபொருட்களை அதிக அளவில் சேமித்து வைப்பதற்காக குளிர்சாதன சேமிப்பு மையங்கள், சேகரிப்பு மையங்கள் போன்றவை உருவாக்கப்பட உள்ளன. மேலும் விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் 6வது தவணையாக 17,000 கோடி ரூபாய் நிதியை 8,50,00,000 விவசாயிகளின் வங்கிக் கணக்கிற்கு பிரதமர் பரிமாற்றம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து நாட்டின் பல்வேறு மாநிலங்களையும் சேர்ந்த விவசாயிகளுடன் காணொலி காட்சி மூலம் பிரதமர் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த 2018 டிசம்பரில் தொடங்கப்பட்ட PM கிசான் திட்டத்தின் கீழ் 9,90,00,000க்கும் அதிகமான விவசாயிகளுக்கு 75,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக நேரடியாக நிதி உதவி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என தெரிவித்த பிரதமர் மோடி, அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, உள்கட்டமைப்பு மற்றும் சேகரிப்பு மையங்கள் உள்ளிட்டவற்றிற்கு 1 லட்சம் கோடி ரூபாய் தொகை உதவியாக இருக்கும் என கூறினார். மேலும் கல்வி கற்ற ஒருவர் தன்னுடைய கிராமத்திற்கு சென்று விவசாயம் செய்தால் 1100 குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவார் என கூறிய மோடி, பருவநிலை மாற்றத்தை தடுக்க விவசாயிகள் யூரியாக்கள் பயன்பாட்டை குறைத்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். சிவகாசி அருகே திருமணமாகி 1.5 மாதமே ஆன நிலையில் விசிக நிர்வாகியின் மனைவி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கொலைக்கு காரணம் என்ன?
பகலில் வீட்டில் இருந்த இந்த இளம்பெண் கழுத்தறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். வீட்டுக்குள் புகுந்து கொலை செய்யும் அளவிற்கு புதுமண பெண்ணிற்கு எதிரி யார்? சிவகாசி அருகே உள்ள திருத்தங்கல் ஆலமரத்துப்பட்டியில் உள்ள பெரியார் காலனி பகுதியை சேர்ந்தவர் செல்வமணிகண்டன். இவர் திருத்தங்கல் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி துணை அமைப்பாளராக உள்ளார். திருத்தங்கலில் உள்ள ஒரு பட்டாசு நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வருகிறார். கடந்த ஜூன் 24ஆம் தேதி ஆலமரத்துப்பட்டியை சேர்ந்த BA பட்டதாரியான 24 வயதான பிரகதி மோனிகா என்பவருடன் செல்வமணிகண்டனுக்கு திருமணம் நடைபெற்றது. ஊரடங்கால் உறவினர்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ள முடியாத நிலையில் திருமணத்தை சமூக வலைதளங்கள் மூலமாக நேரலையில் பகிர்ந்து மணமக்கள் வாழ்த்து பெற்றனர். திருமண வாழ்க்கை சுமூகமாக சென்ற நிலையில் சனிக்கிழமை வழக்கம் போல் செல்வமணிகண்டன் வேலைக்கு சென்றார். பிற்பகல் 1:30 மணி அளவில் மனைவியிடம் போனில் பேசியுள்ளார். அதன் பிறகு பிரகதியை போனில் தொடர்பு கொண்டபோது எடுக்காததால் அருகில் உள்ள உறவினரை சென்று பார்க்க சொல்லியுள்ளார். அப்போது வீட்டில் இரத்த வெள்ளத்தில் பிரகதி பிணமாக கிடந்துள்ளார். அதிர்ச்சி அடைந்த உறவினர் செல்வமணிகண்டனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துவிட்டு வீட்டுக்கு விரைந்துள்ளார். அங்கு மனைவி கொலை செய்யப்பட்டு கிடந்ததை பார்த்து கதறி எழுதார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற சிவகாசி கிழக்கு காவல் நிலைய போலீசார் கொலை செய்யப்பட்ட பிரகதி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை போலீசார் சேகரித்தனர். தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து புதுமண பெண் கொலைக்கான காரணம் என்ன என விசாரித்து வருகின்றனர். பிரகதி கழுத்தில் அணிந்திருந்த 1 சவரன் தங்க நகை காணாமல் போனதாக முதலில் கூறப்பட்டது. அதனால் நகைக்காக கொலை நடந்திருக்குமா என போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆனால் அந்த நகை வீட்டிற்குள்ளேயே கிடந்ததால் நகைக்காக இந்த கொலை நடக்கவில்லை என்பதை போலீசார் உறுதி செய்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகியாக உள்ள செல்வமணிகண்டனுக்கு அரசியல் ரீதியாக ஏதேனும் எதிரிகள் உள்ளனரா, அவர்களால் பிரகதி பழிதீர்க்கப்பட்டாரா என போலீசார் விசாரித்தனர். குறிப்பிட்டு சொல்லும்படி செல்வமணிகண்டனுக்கும் எதிரிகள் இல்லை என தெரிய வந்தது. இதனால் பிரகதி கொலைக்கு என்ன காரணம் என போலீசார் பல்வேறு கோணங்களில் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். பிரகதியின் உறவினர்கள், கல்லூரி தோழிகள் உள்ளிட்டவர்களிடம் பிரகதிக்கு யாரும் எதிரிகள் உள்ளனரா, கல்லூரி காலத்தில் பிரகதியை யாரும் தொந்தரவு செய்து வந்தனரா என விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரகதி கொலை குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென உறவினர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் கோரிக்கை வைத்துள்ளனர். இவ்வளவு வீடுகள் இருக்கும்போது அதுவும் பகல் நேரத்தில் அத்துமீறி நுழைஞ்சு இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. காவல்துறை உடனே வந்து தகுந்த நடவடிக்கைலாம் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. மோப்பு நாய் வந்தது, எல்லாமே முடிச்சுட்டு இப்போ போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. காவல்துறை எங்களுக்கு இந்த ஆய்வை முடித்து கைதியை உடனே, குற்றவாளியை உடனே அரெஸ்ட் பண்ணி தகுந்த நடவடிக்கை மூலம் கேட்டுக்கொள்கிறோம். அருகில் உள்ளவர்கள் எல்லோருமே பதட்டத்தில் தான் இருக்கிறார்கள். இங்கே வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்கிறது. ஆகையால் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பெண்ணை கொடூரமாக கொலை செய்வதற்கு என்ன காரணம் என்பது யாருக்குமே புரியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. திருமணமாகி 1 மாத காலமே ஆன நிலையில் இளம் வயது பெண்ணை இப்படி ஒரு நகைக்காகவா அல்லது முன்மோட்டிவ் காரணமாகவா கொலை செய்தார்கள் என்பதை காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து துரிதமாக குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பட்ட பகலில் தனியாக இருந்த புதுமண பெண் வீடு புகுந்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் சிவகாசி பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாட்டின் Facebook, Twitter, YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பாருங்கள்.